ஆக்ட்ரஸ் சுபாஷினி அவர்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டினர் நிறைய விஷயங்களை ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கயல் சீரியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தவங்க தான் சுபாஷினி அவர்கள். சமீபத்தில் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட உடல் அவங்களோட சொந்த ஊரில் தான் நல்லடக்கம் செய்யப்பட போகுது. இந்த ஒரு நிலையில் சுபாஷினி அவர்கள் குறித்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சுபாஷினி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, ரொம்ப ரொம்ப அறிவான ஒரு பொண்ணு, அதே நேரம் சினிமாவில் இருக்கும் அப்படிங்கிற பந்தெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க சைடு இருக்கவே இருக்காது. நம்ம ஹாய் சொன்னால் ஹாய் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசினோம்னா ரொம்ப காமாக நின்று பேசுவாங்க. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அவங்க வீட்டு சைடு எப்போ போனாலுமே அங்கே சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக அந்த பொண்ணு சீரியலில் நடிக்கிறதுனால வீட்டில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. டப்பிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நைட் டைமில் கூட நம்ம அந்த வீட்டை கிராஸ் பண்ணும்போது அங்கே சவுண்ட்லாம் கேட்கும். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ டெடிகேஷனாக இந்த பொண்ணு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் நினச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல பையன். சமீபத்தில் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தாங்க. பட் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியலை. அன்டைமில் போனால் கூட அவங்க வீட்டு சைடு சவுண்டு கேட்கும். ஆனால் இப்போ அந்த வீடே நிசப்தமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலை. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள். உடனடியாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பட் நீ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட அக்கம் பக்கத்து வீட்டினர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஜாலியான பொண்ணு இப்படி முடிவெடுத்துட்டாங்களே அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையை கேட்கும்போது உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துது. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கள் ரீசெண்டாக ஜனநாயகன் படம் லீக்டு பற்றி ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில உருக்கமான பதிவுகளை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ஒரு விஷயமா ரசிகர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் சாரோட அதிதீவிர ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு படத்தை வீட்டில் பார்க்குறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. பைரசியை ஆதரிக்காதீங்க. நம்ம இந்த படத்தை ப்ராப்பராக தேட்டருக்கு போய் பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம். உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எல்லார் மனசுமே கனத்த இதயத்தோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது கிடையாது. ஒவ்வொரு ஆக்ட்ரஸ், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்னு எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதுலேயும் இது விஜய் சாரோட கடைசி படம். பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணி அதை நம்ம தேட்டரில் இப்போ கொண்டாடி இருக்க வேண்டிய படம். ஆனால் அந்த படத்தை இப்படி பைரசி பண்ணி எங்கள் மனசை நொறுக்கிட்டாங்க. தயவு செஞ்சு யாரும் அதை ஆதரவிக்காதீங்க. சட்டப்படி அதில் நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம விஜய் சாரோட கடைசி படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம். அவருக்கு ஒரு சூப்பர் ஃபேர்வெலை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலான ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பதிவு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.